மஷ்ரூம்னாலே நம்ம நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே பிடிக்கும். சொல்லப்போனால் வந்துட்டு நமக்கு டிஃபால்ட்டாக நான்வெஜ் இல்லை அப்படின்னா அதர் ஆப்ஷன் வந்து மஷ்ரூமுக்கு தான் போவோம் இல்லையா? ஸோ மஷ்ரூமை வச்சுட்டு நல்லா ஹெவியாக இல்லாமல் ஒரு லைட்டாக ஒரு புலாவ் ரெசிபி. இதுக்கு நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் பண்ணுற மாதிரி ஒரு புலாவ் ரெசிபி, மைல்டு ஸ்பைசஸோட. இந்த புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இந்த புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். இதுக்கு 3லேருந்து 4 இன்ச் அளவுக்கு பட்டை, 8 கிராம்பு, 8லேருந்து 10 அளவுக்கு ஏலக்காய், 2 ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக கல்பாசி, சின்ன துண்டு வந்து ஜாவித்ரி, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த குட்டி கல்லில் அரைச்சி போடுறேன். நீங்கள் முடிஞ்சால் இதில் அரைங்க, இல்லை அப்படின்னா மிக்சியில் அரைங்க. நான் ஃபைன் பவுடராக அரைக்கலைங்க, லைட்டாக ஒரு 90% அளவுக்கு தான் அரைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக இருக்கும்போது தான் அது நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கரம் மசாலாலாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஃபைன் பவுடர் அந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் குருணை இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மசாலா. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் பேன் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணுங்கள், இல்லை கீ ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம். கூட 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலா வாசம் வர வரையிலும். இது கூடவே ஃப்ரெஷ் புதினா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ் புதினா இல்லாதனால நான் புதினா வந்து காய வச்ச இலை வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து க்ரஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அது 200 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டி தின் ஸ்லைசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும் இல்லையா, தண்ணி எல்லாமே வந்து வடிஞ்சு இந்த அளவுக்கு வரணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 4 கப் அளவுக்கு நான் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சூடாகிற வரையிலும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசியை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் போல் ஊற வச்சு தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இன்றைக்கி இந்த புலாவ் வந்து நம்ம ஸ்டவ் டாப்பில் தான் பண்ணியிருக்கோம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக அடி பிடிக்காது. வெந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் டாப்லேயே அப்படியே விட்டுருங்க. முடிஞ்சா இல்லைன்னா லோ ஃப்ளேமில், இருக்கிறதுலே எவ்வளோ லோ இருக்குமோ அதில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க. எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு அப்போ வந்து நல்லா ஒரு 80% குக் ஆகிருந்தால் கூட நீங்கள் அந்த ஹீட்லேயே வைக்கும்போது உங்களுக்கு மீதி இருக்க 20% குக் ஆகிடும். அடியிலையும் சுத்தமாக ஒட்டாது. பார்த்தீங்களா, நம்மளோட சாதம் வந்து எவ்வளோ உதிரியாக அடியில் துளி கூட ஒட்டாமல் சூப்பராக புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதே புலாவை நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் சேம் மெத்தடுங்க. அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா குக்கரை மூடிடுங்க. விசில் போட வேண்டாம். மீடியம் லோ ஃப்ளேமில் 7லேருந்து 8 நிமிஷம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஸ்டவ்லேயே வந்து ஒரு 15 மினிட்ஸ் போல் விட்டிங்கன்னா நம்மளோட புலாவ் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக நம்மளோட மஷ்ரூம் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடில் வந்து நீங்கள் ஏதாவது எக் கிரேவி, இல்லை அப்படின்னா ஏதாவது பெப்பர் ஃப்ரை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை எதுவுமே இல்லைன்னா ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.